பல்லாவரம் ஃபோக்கஸ் மென்ஸ்வேர் இப்போது மேடவாக்கத்திலும் ஓப்பனிங் ஆஃபர் டி-ஷர்ட் வெறும் 19, ஷர்ட்ஸ் 79 மற்றும் அனைத்து ஆடைகளும் 799க்குள் கிடைக்கும். ஸோ மாரி செல்வராஜ் அவர்கள் மாமன்னன்னா அவரோட படை தளபதிகள் கூட தான் இப்போ நம்ம இருக்கோம். சரி, எனக்கு என்ன தெரியுமா முதல் கேள்வி, யார் அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ண ஓடுனது? ட்ரெயின் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? அதனால் அவருக்கு தெரியாதா? அதே வந்துடுச்சு. அவர் வந்து என்னென்னா நைட் லேட் ஆகிடுச்சு, ட்ரெயின் வந்து ஷார்ட் எடுக்கணும். வடிவேல் சரி எப்போ வேணாலும் கிளம்புவேன்னு சொல்லிட்டு இருப்பார். அதனால் என்ன பண்ணார்னா டக்குன்னு ஷார்ட் வைக்க போனால் ட்ரெயின் உள்ளே வந்துருச்சு. அதில் ட்ரெயின் வரக்கூடாது ஆக்சுவலாக. ட்ரெயினை நிறுத்துங்கடா அப்படின்னு. ஆனால் ட்ரெயின் ஒன்று பையன் ஓடுறான், நிஜமாவே ஒரு ரசனேட்டர் ஓடுறான், கிட்டு விடுன்ட்டு இக்கா போகிறா அப்படின்னு. சரி லைட்டாச்சு ஆஃப் பண்ண சொல்லி அப்படின்னு அது சும்மா காமெடியாக சொன்னது, ஃபன் பண்ணிட்டு இருந்தான் அன்றைக்கி. சரி ட்ரெயின் போயிடுச்சாடா? போயிடுச்சு டேக்கு அப்படின்னு டேக்கில் இங்கிட்டு ஒன்று வரும். அது அப்படி அது சும்மா ஜாலியாக கமெண்ட் சொன்னது. ஆனால் ஒரு ரசனேட்டர் ஓடனான், சீரியஸாக ஒன்றா இக்கடா போகிறேன்னா அப்போ அடுத்த ட்ரெயின் வருதான்னு பார்க்குறேன் ஒன்றே அப்படின்ட்டாங்க. அதுக்காண்டி அப்படி சொல்லிட்டான். அது அப்படி யார் வந்து அதிகமாக அடி வாங்கினா? உண்மையிலேயே அடிப்பாரா? இந்த அடிப்பாருன்னு கேட்டு என்ன எல்லாம் யார் எல்லாரும் சேர்ந்து யாரை பார்க்குறாங்களோ அவங்க தான் நான். சரி, யார் அது? இது வந்து ஒரு அதட்டாலான அடியா இல்லை கோவமான அடியா, ஒரு செல்லமான அடியா, அது எப்படி எடுத்துக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ இவங்க தான் அதிகமாக அடிவாங்க. நீங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அப்படிதான். ஆனால் அது நான் எதுக்கு சொல்றேன்னா, அப்படி இல்லை, தப்பு பண்ணா அடி விழுங்குற கான்செப்ட் கிடையாது. தப்பு பண்ணா அடி விழுங்குற கான்செப்ட்லாம் கிடையாது. ஒன்று சொல்ல வரேன், எல்லாருமே இது ஒரு கொஸ்டின் நினச்சிட்டு இருக்கீங்க. உண்மையாவே ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து டைரக்டர் வந்து எங்க பேர் சொல்ல மாட்டாருன்னு நான் ஏங்குவேன். உண்மையாவே அவ்வளோ கூட்டம் இருக்கும்ல, அவ்வளோ கூட்டத்தில் இருக்கும்போது டைரக்டர் வேலை பார்க்குறவன் பேர் தான் சொல்லுவாரு. வள்ளி அப்படின்னு அப்படி சொன்னார்னா நான் சந்தோஷப்படுவேன். அது திட்டினாலும் பரவாயில்ல, என்ன சந்தோஷமா கூப்பிட்டாலும் பரவாயில்ல, வேலை செய்ய. ஆமாங்க, அது இல்லைங்க, அதுதான் எனக்கு பெருமை. ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம வேலை பார்க்குறது எதுக்கு வேலை பார்க்கணும்? அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவர் நினைக்கிறத நம்ம செய்ய முடியாது. ஆனால் அவர் அதை ட்ரை பண்ணலாம். ஒரு விஷயம் கேட்குறாருன்னா நம்ம அதை அவ்வளோ ட்ரை பண்ணி கொண்டு வைக்கலாம். அப்படிங்கும்போது அதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேரை சொல்றதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான். அதுதான் வருமே தவிர நீங்க வடிவேல் சார் சொல்ற மாதிரி வளர்த்தியா இருக்கவன் தான். சம்பவம்லாம் அப்படி நடக்கவே இல்லை. அது ஒரு அவையும் கட் பண்ணி போடுறாங்களே. ஏன்னா இப்போ இந்த மாமன்னன் ரிலீஸ் அப்போதான் உதயனா வந்து ஒரு ஜாலியா கிண்டலா சொல்லிட்டாரு, இந்த ஏடிஸ் படுற அவஸ்தை இருக்கு. இன்ஃபேக்ட் ஃபேன்ஸ் மீட்லோட சொன்னாரு, அடுத்த நாள் எவன் உயிரோட இருப்பான், எவனுக்கு கண்ணை வீங்கி இருக்குன்னு. ஸோ இது வந்து எப்படி ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான மாஸ்டர்ன்ற மாதிரி அந்த ஒரு பின்பம் உருவாயிடுச்சு. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா ஒரு செம்ம ஜாலியான ஒரு ஆளாக இருக்காரு, பயங்கரமாக சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது, காமெடி பண்ணுறாரு எல்லாமே. ஸோ உங்களுக்கு எப்படி ஒரு பயம் கலர்ந்த ஒரு உணர்வோட தான் இருப்பீங்களா, இல்லை அது எப்படி எப்போ திட்டுவாருன்னு தெரியாதே அந்த மாதிரி இருக்குமா? எப்படின்னா அது நீங்கள் கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லிடுங்க. அப்படி இல்லை, பயம்ங்கிறது எங்களுக்கு டேரக்டர் மேலே இல்லவே இல்லை. எங்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை தான் இருக்குது. மரியாதை கலந்த ஒரு அன்புன்னு வச்சுக்கலாம். ஏன்னா சார், வடிவேல் சார், உதய் சார் சொன்னதெல்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஜாலியாக இருக்க முடியாது. அதனால் அவங்க பேட்டியில் ஜாலியாக இருந்துட்டாங்க. அதுதான் கொஞ்சம் சீரியஸாக மாட்டு. மற்றபடி ஒரு ஷூட்டிங் நம்ம வந்து மற்ற படம் நம்ம எடுக்கிற டேரக்டர் எடுக்கிற சினிமாவுக்கும் மற்ற டேரக்டர்ஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அப்போ அதில் அவருக்கு மட்டும் பொறுப்பு இல்லை, எங்களுக்கும் ரொம்ப பொறுப்பு இருக்குது. அப்போது நம்ம பண்ணுற சின்ன தப்பு கூட அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவோம். அவங்க பெரிய ஒரு ஷார்ட்டு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருப்போம், டிஸ்டர்ப் ஆகும். அப்போ அதுக்கெல்லாம் எங்களுக்கு பொறுப்பு இருக்குது. அப்போம்போது டேரக்டர் வந்து எங்கள் மேலே வந்து ஒரு கண்டிப்பு இருக்கும். கண்டிப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து எதுலேயுமே ஒரு கண்டிப்பு இல்லைன்னா நீங்கள் அந்த ஒர்க்கு ஃபுல்ஃபில் ஆகாது, முடியாது. அந்த கண்டிப்பு தான் இருக்குமே தவிர சார் இல்லை, வடிவேல் சார் வந்து சும்மா ஜாலிக்கு தான் சொன்னது. அது ரொம்ப சீரியஸ் ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. எல்லாருமே சொன்னது அடிக்கிறாரு, இப்போ ஃபேஸ்புக்கில் எல்லோரும் எழுதுனது அடிக்கிறாரு, திட்டுறாருன்னு எங்கேயுமே கோவப்படாமல் ஒரு வேலை நடக்காது. அதோட வெளிப்பாடு அதுதான். அது அடிக்கிறாருன்னா அது ஒரு டைம் மாறும். இல் ட்ரீட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் தான் ஒன்று இருக்குது, அது எங்கேயுமே கிடையாது. இப்போ எல்லோரும் உட்காந்துருக்கணும், எல்லோரும் சமம் தான். கோ டைரக்டர் அது இதுன்னு எதுவுமே கிடையாது. இருக்குது, பொசிஷனிங் இருக்குது. இப்போ நீங்கள் படத்தில் டைட்டிலில் போடும்போது கோ டைரக்டர் போடுவாங்க, அசோசியேட் போடுவாங்க, அசிஸ்டன்ஸ் போடுவாங்க. ஆனால் எல்லோரும் ட்ரீட் பண்ணப்படுறது எப்படி? எல்லோரும் ஒரே ரூமில் தான் தங்குவோம். கோ டைரக்டருக்கு தனி ரூமு, கோ டைரக்டருக்கு தனி காரு. இன்ஃபேக்ட் பேட்டா கூட எல்லாருக்கும் ஒரே பேட்டா தான். எல்லாரும் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல. சேலரியுமே அதே மாதிரி தான். இப்போ அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் சேலரி. இப்போ எனக்கு ஃபேமிலி இருக்குது, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சேலரி. நான் தான் ஹையஸ்ட்டு ஒர்க்கரு. ஆனால் என்னோட ஹையஸ்ட் பெய்டு இன்னொருத்தர் இருந்தார். ஏன்னா அவருக்கு என்னோட பெரிய ஃபேமிலி. ஸோ அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி தான், பொசிஷனிங் ஏற்ற மாதிரி சம்பளம் கிடையாது. ஸோ
அதே மாதிரி சாப்பிட்றதுலேருந்து யார் என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம். எத்தனை டேரக்டர்ஸ் அதை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம மற்றவங்கள பற்றி பேசக்கூடாது. ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர், அவன் இப்போ தான் வந்து சேர்ந்துருப்பான், அவனுக்கு சினிமாவே தெரியாது, அவன் ஷூட்டிங் ஸ்பாட்டே போயிருக்க மாட்டான். ஆனால் அவன்கிட்ட கருத்து கேட்பார், எப்படி இருக்கு, இது ஓகேவா, இது ஓகேவா. ட்ரெய்லர் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பையன் தான் புதுசாக கடைசியாக வந்து சேர்ந்தான். ட்ரெய்லரை பார்த்துட்டு அவனுக்கு சொல்கிறான், அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, பெப்பன் இருக்கான். அவன்கிட்ட அவர் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. மற்ற அது இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நான் முதல்ல சினிமாக்குள்ளே வரும்போது அப்படி தான், உள்ளே விட மாட்டாங்க, எல்லாம் தங்கி உள்ளே போகணும், தங்கி வரணும். இங்கே அப்படி கிடையாது, அவன் எங்கே வேணாலும் போகலாம், அவர் ரூமுக்குள்ளே போய் புக் எடுத்துக்கலாம், இங்கே போய் எது வேணாலும் பண்ணலாம். பட் நான் பரியர் பெருமாள்லேருந்து இருக்கேன். பரியர் பெருமாளில் நான் வேறு ஒரு படத்தில், ஒரு சின்ன படம் அது, அந்த படத்தில் வேலை பார்த்துட்டு வரேன். அங்கே நான் அவரை சாருன்னு தான் கூப்பிடுவேன். அவரும் என்னை கம்பல் பண்ணல, சாருன்னு தான் கூப்பிடுன்னு கம்பல் பண்ணல. பட் சொல்கிறேன், பட் அதே பழக்கத்தில் நான் வந்து இங்கே வரையும் சார்ன்னு தான் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் கூப்பிட்டு இருந்தேன். நான் இன்னொரு அந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் 2 பேர். டேய், இன்னத்துக்கு நான் சாருன்னு கூப்பிட்றீங்க, சாருன்னு கூப்பிட்டா எப்படி மிங்கிள் ஆவீங்க, எப்படி என்கிட்ட சகஜமாக பேசுவீங்க, சகஜமாக கேட்பீங்க, நம்ம ஒரு அண்ணன் தம்பி உறவில் தான் இருக்கோம், அண்ணன்னு கூப்பிடுங்கடா, இல்லைனா என் பேர் சொல்லி கூப்பிடுங்கடா. பாதி பேர் ராம் சார்கிட்ட இருந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் 2-3 பேர் இங்கே வேலை பார்த்தாங்க பரியர் பெருமாள், அவங்க செல்வம் தான் கூப்பிடுவாங்க. செல்வம், இது மாற்றணும் செல்வம். ஏன்னா ராம் சாரோட பழக்கம் அப்படி. ராம் சார் ராம் சாரே ராம் தான் கூப்பிடுவாங்க பாதி அசிஸ்டன்ட் டேரக்டர். இவர் சார்னு கூப்பிடுவார் எங்கள் டேரக்டர். பட் அவங்க ஒரு 4-5 பேர் ஒரு ரேடியோ அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் ராம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அங்கேருந்து வருதுங்கிறதுனால இது அது எங்களுக்கு ஒரு பழக்கமாகவே இருக்கும். ஸோ எந்த ஒரு சீன் வந்து உங்களுக்கு எடுக்கும் போதே பயங்கரமாப்பா இந்த சீனை ரொம்ப அப்படி ரொம்ப அழுத்தமாக இருக்குது, ஆழமாக இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தோணுன சீன் என்ன மாமன்னன் பொறுத்த வரைக்கும்? எனக்கு மாமன்னனில் வந்து அந்த மலை உச்சியில் வந்து வடிவேல் சார் வந்து நின்று அழுவார்ல, அந்த ஷாட் வந்து எப்படி எடுத்தீங்க? அந்த காட்சி ஞாபகம் இருக்கா? அந்த ஷாட் எடுக்கும்போது வந்து இந்த ஃப்ரண்ட்டில் கேமரா ஒரு வச்சுருப்பாங்க ஷாட்டில். அப்போ வந்து டேரக்டரு, இந்த கேமராமேனு, ஆப்போசிட்டில் நான் இருக்கிறேன். நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். கேமரா இருக்குது, ஆப்போசிட்டில் அழுறாரு. எனக்கு முன்னால் வடிவேல் சார் அழுதுட்டுருக்காரு. அவர் அழுதுகிட்டு இருக்கும்போது நானும் அழுதுகிட்டே இருக்கேன். அதையும் வடிவேல் சார் நோட் பண்ணுறாரு, அழுகவும் செய்கிறாரு. ஷாட் முடிஞ்சதும் வடிவேல் சார் சிரிச்சிட்டு என்ன வெளியே அழுறியா அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டு அவர் வந்து அது அழுகும்போது சொல்லப்போனால் அந்த ஷாட்டுக்கு ஃபஸ்ட் அழுது நான் தான் நினைக்கிறேன். அந்த ஸ்பாட்லேயே அழுது போச்சு தெரிஞ்சுக்கலாமா? அது அந்த ஒரே டேக் தான் ஃபஸ்ட்டு, அந்த சிங்கிள் டேக் தான் அது. அப்புறம் பேக் கொஞ்சம் ஒய்டாக எடுப்போம்ல, அப்போ அது வேற. ஆனால் மலை மேலே நின்று அழுதுட்டு ரோட்லேயே உட்காந்து பிளாக் பண்ணிட்டு இருந்தோம். அவர் அதிவீரான்னு கத்தும் போது அங்கேயே ஸ்டன் ஆகிடுச்சு. அப்படி அங்கேயே உட்காந்துட்ட ரோட்லேயே நிறைய பேர் எழுதாங்க நினைக்கலாம். அந்த சீன்லாம் பயங்கரமாக இருந்தது. மானிட்டர் அந்த ஷாட்டுக்கு பெரும்பாலும் மானிட்டர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் உள்ளே வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த ஷாட் முடிச்சோன்னே மொத்த டீமே வந்து மானிட்டர் வந்து பார்த்துட்டு எல்லாரும் ஐயோ பயங்கரமாக இருக்குது அப்படின்ச்சு. அப்போவே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், ஓகே சார் வடிவேல் சார் வேறு தான் அப்படின்னு. நான் ஒரு 3 விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். வெளியில இருந்து ஒரு பொதுப்படையான கருத்து படத்தை பற்றி இருக்குது. அதுக்கு மாரி செல்வராஜோட ஏடிஸோட ஆன்சர் என்ன? முதல் கேள்வி, நிறைய இடத்துல படிச்சது, அதனால இருந்தாலும் சந்தோஷ் நாராயணன் இருந்திருக்கலாமே. இல்லை அப்படி இல்லை, ரகுமான் சார் தான் கரெக்டாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. சார் நீங்கள் சொல்கிறது ஓகே தான். பட் ஆனால் நீங்கள் வந்து கர்ணன் பார்த்துட்டு சொல்கிறீங்க. பட் ஆனால் இந்த படத்தோடைய அவுட்டுங்கிறது வேறு ஒரு அரசியல், அதுபோக ஒரு பெரிய படம். ரகுமான் சாருங்கும்போது கொஞ்சம் பிராண்டட் இருக்குது. அதுக்கப்புறம் ரகுமான் சார்கிட்ட இப்படி ஒரு மியூசிக்கு நம்ம கொடுக்க முடியும், டைரக்டருடைய பாண்டிங் எல்லாமே அப்படிங்கும்போது ரகுமான் சார் நல்லா இருந்துச்சு. இந்த பரியரும் பெருமாள் கர்ணன் வந்து அது இன்னொரு யதார்த்தமான ஒரு உலகத்துக்குள்ளே இருந்துச்சு. மாமன்னன் அந்த யதார்த்த உலகத்துலேருந்து கொஞ்சம் விலகிடுச்சோ, இதுக்கு கதை தான் காரணமா, இல்லை அந்த ஒரு அழுத்தம் ஓகே இதுக்குள்ளே படத்தை முடிச்சாகணும், உதயநிதி அவர்களோட கடைசி படம், அதை ஒரு ஃபுல் பேக்டாக இல்லையோன்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது யதார்த்தன்றது நீங்கள் ஒருத்தருக்கு ஒன்று இருக்கும். நீங்கள் அது கம்பேர் பண்ணால் வேறு ஜியாகிரஃபி, வேறு ஊர், வேறு டைம் பீரியடு, இது எப்போ நடக்குது, எந்த டைம் பீரியட் நடக்குன்ற பொறுத்து தான் அந்த யதார்த்தத்தை முடிவு பண்ண முடியும். அப்படி அவருக்காக வந்து கதை இப்போ நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிலாம் கிடையாது. அவர் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து தான் அவர் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கதைக்கு கொடுக்க போகிறதில்ல. அது ஃபுல் அண்ட் ஃபுல் டேரக்டரோட கதை தான். அதனால் நீங்கள் அது எனக்கு அது பார்க்குறவங்களோட யதார்த்தத்தை பொறுத்து தான் இருக்குது. எங்களுக்கெல்லாம் அது யதார்த்தமாக தான் இருக்குது, லைவாக தான் இருக்குது. அதை கம்பேர் பண்ண முடியாது. அது வேறு பீரியடு, டைம் பீரியடு, வேறு ஜியாகிரஃபி. அந்த படத்தை இதையும் அது வேறு காலகட்டம், வேறு கான்ஃப்ளிக்ட்டு, வேறு மனிதர்கள், வேறு ஊர். இது வேறு ஒரு ஊர், வேறு ஒரு மனிதர், வேறு ஒரு அரசியல். பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, ஸோ டிரெக்டருக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. இவங்களையும் எப்படி இவங்களோட கேரக்டர் ஆர்க் எப்படி போகும் அப்படின்ற மாதிரி அவரோட வேர்ல்டுக்குள்ளே இவங்களை இழுத்துக்கிட்டாரு, அப்படி வேணா சொல்லலாம். ரைட். இன்னொரு கேள்வி வந்து
பரியரும் பெருமாளும் சரி கர்ணனும் சரி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் இருக்கும். பரியரும் பெருமாள் அவங்களோட அப்பாவை கதாபாத்திரம் மட்டும், கர்ணனில் வந்து அந்த ஒரு பாட்டி கேட்குற டே மஞ்சனத்தி புருஷன் கேட்குற இந்த மாதிரி சின்ன சின்ன கதாபாத்திரம் வந்து ரொம்ப ஆழமாக மனசில் நின்னாங்க. மாமன்னனில் அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சோ. கர்ணனில் பெரிய ஆர்டிஸ்ட்டு தனுஷ் சார் இருக்கார். சில எலமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. பட் மோரோவர் கர்ணனும் பரியரும் பெருமாளும் ஒரு ஊர் சம்மந்தப்பட்ட கதை. நீங்கள் வந்து கர்ணன் மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு வெறும் ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற 4 பேர் கதையை நீங்கள் எடுக்க முடியாது. இது நாங்கள் மாமன்னன் ஒரு ஊர் சம்மந்தப்பட்ட கதை கிடையாதுல்ல. உங்களுக்கு ஒரு ஊர் கிடையாது. அது ஒரு அப்பா மகனோட கான்ஃப்ளிக்ட்டு. அப்பா அரசியலில் எப்படி நடத்தப்படுறாருங்கிறது தான் கான்ஃப்ளிக்ட். ஸோ உங்களுக்கு வெறும் 3 பேர் தான் கதை, மற்ற எல்லாருமே துணை தான். ஸோ எப்பவுமே என்ன தான் இப்போ வந்து ஒரு பகலெல்லாம் இப்போ காலையில் ஆரம்பித்தா மொத்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு அந்த பேக்கப்னு சொல்லிட்ட பிறகும் 80ஸோட ஒர்க் முடியாது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரூம் போயிட்ட பிறகு அப்பா கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்டா, ஜாலியாக ஒரு பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு ஃபன்னான என்ன இருக்காதா? அந்த ஃபன் டைம் பற்றி சொல்லுங்கள். மாரி செல்வராஜ் அவர்கள் உங்கள் கூட இருக்கிற அந்த ஒரு ஃபன் டைம் ஷூட்டிங் முடிச்சிட்ட பிறகு ஜாலியாக இருக்கலாம். அப்பா அண்ணன் வந்துட்டாரு, இப்போ ஒரு ஜாலி மோட்டில் இருக்காருன்ற மாதிரி. இல்லை இன்னொன்றுன்னா ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தாலுமே வந்து டேரக்டர் வந்து ஜாலி அந்த மைண்ட் செட்டுக்குலாம் டேரக்டர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்குள்ள ஷாட்டுமே வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஷாட்டாகவே இருக்கும். அப்போ அந்த ஷாட்டுக்கான ஒர்க்கு வேலை இருக்கும்போது நம்ம டேரக்டர் சிரித்து பேசுவார். அது வந்து ஷூட்லாம் முடிஞ்சு பேக்கப்லாம் அது ஷெட்யூல் பேக்கப் முடிஞ்சாதான் பேக்கப் அதுக்கப்புறமா வேலை இருக்கும் நிறைய. ஒன்று என்னென்னா நம்மளுக்கு அதான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, அவர் ஸ்கிரிப்ட் இவ்வளோ தான் கொடுத்துருப்பாரு, அவர் கேட்குறது இவ்வளோ இருக்கும். ஸோ எங்களுக்கு அதை ரெடி பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். நாங்கள் அவர்கிட்ட போய் நின்று ஜாலியாக பேசி ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா எங்களுக்கு? இந்த ஒரு சின்ன இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியாது, இந்த நுணுக்கங்கள் முதல் கூட நாங்கள் பார்ப்போம். என்ன சொல்லுவீங்க? இல்லை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ நுணுக்கமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த வீடு வச்சுக்கலாம், அந்த வீடு வச்சுக்கலாம், ஒவ்வொரு பேர்களையும் வச்சுக்கலாம், எல்லாமே நீங்கள் நான் சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் கேரக்டருக்கு வச்சுருக்க பேர்களை நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே போதும். அதில் நிறைய டீட்டெயில்டு ஒர்க் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு முக்கியமான சீனு நாளைக்கு இந்த ஆர்டிஸ்ட் வேணும்னு சொல்லிட்டாரு. எப்போ சொல்கிறாரு? நைட்டு 8:30-9 மணிக்கு சொல்கிறாரு. சென்னையிலேருந்து வர வைக்கணும். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. நான் 9 மணி வரைக்கும் நாளைக்கு என்ன வேணும்னு ஃபோன் பண்ணி கேட்டே இருப்பேன். என்ன வேணும் சொல்லுங்கள், இருறா சொல்கிறேன்னா அவர் கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் சொல்கிற டைம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்குற அசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் என்ன வேணும், இது வேணும், இது வேணும்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி அதானே, எவ்வளோ ஜாலியாக வேலை போயிட்டே இருக்கும். அது வந்து டைம் பொறுத்து தான். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னா ஜாலியாக போவோம், டைமே இல்லைன்னா பரபரப்பாக போவோம். ஸோ இயக்குனர் ராம் அவர்கள் சொல்லியிருக்காரு, பாலான வெற்றிமாறன் எல்லாமே சொல்லியிருக்காரு, நாங்கள் எங்கள் குருநாதர்கிட்ட வந்து கோச்சுப்போம், சண்டை போட்டுலாம் வெளியில் வந்திருக்கோம். அது மாதிரி எப்பயாச்சும் ஒரு கோச்சுக்கிட்ட அது ஒரு சின்ன ஒரு ஊடலாக இருக்கும்ல, யார் அது மாதிரி? ரீசெண்டாக ராகுல் ஒரு வாரம் பேசாமல் இருந்தான். ராகுல் ஒரு வாரம் பேசாமல் இருந்தான். பெரிய அது ஒரு சின்ன போயிட்டா ஒரு வாரத்துக்கு அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால டேரக்டர் என்ன நீலாம் வீட்டுக்கு போய் கிளம்பி போயிடா எனக்கு என்ன சொல்லிட்டாரு, டேய் நீ சினிமாவுக்கு சரிப்படுற. அவர் கோச்சிக்கிட்டது கேட்கலங்க, நீங்க கோச்சிக்கிட்டீங்களான்னு கேட்கறாரு. அவரும் கோச்சிக்கலாம், தெரிஞ்சு வச்சு நானும் தான் கோச்சிக்கிட்டேன். அவரு அது ஒரு அன்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயம் ஆமா, டேய் நீ கிளம்பி வீட்டுக்கு போட அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டாரு. நான் ஆஃபீஸ் விட்டு நான் ஒரு டப்பிங் போயிட்டு இருந்துச்சு, நான் போகல, ஆஃபீஸில் உட்காந்துட்டேன். வந்து அதுக்கப்புறம் மறுபடி நானும் கோபப்பட்டு இங்கே உட்காந்துக்கிட்டேன். எதுக்கு கோபப்பட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதை மட்டும் கத்து அப்படிலாம் இல்லை, சொல்லிடா. எடிட்டிங் உட்கார சொன்னாரு. நான் அன்னைக்கு படத்துக்கு போயிட்டேன். எங்கேயாவது பார்த்ததுண்டா இந்த மாதிரி? இது போல் இல்லைங்க. அது என்னன்னா அன்னைக்கு 3 பேர் இருங்கடா, எனக்கு கொஞ்சம் மைண்ட் ப்ரெஷரா இருக்கு, நான் படத்துக்கு போறேன், நீங்க இருங்கடா அப்படின்ட்டு நான் படத்துக்கு போறேன். நான் போனது இவங்க போயிட்டாங்க. அது என்னன்னா சரண்யா வீம்புக்கு அவர் மட்டும் படத்துக்கு போறாரு, நான் போய் கூட தூங்க மாட்டேனா அப்படின்னு வீம்புனே போன சொல்லி முடிஞ்சு பள்ளியில போட்டு ஃபர்ஸ்ட் அதிகபட்சம் கோவம்லாம் வந்து ஒரு நாள் கூட. அதிகபட்சமா டேரக்டர் கோவப்படுது ராகுல் தான். சொல்லுங்க ராகுல். உண்மை. ஏன்னா டேரக்டருக்கு வந்து ராகுல் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதனால 2 பேரும் அடிக்கடி ரன் அவுட்டுக்கு போய் அதாவது சார் நீங்க வந்து கோவப்படுறது படத்துக்குள்ள நடக்காது. ஏன்னா அவர் தான் கரெக்டா தெரியும், அதனால அந்த விஷயத்துல எங்களால கோவப்படுறதுக்கு எங்கிட்ட முகாந்திரமே இருக்காது. வெளியே நடக்கும். பேட்மிண்டன் விளையாடுவோம், பொழுதுனைக்கு பேட்மிண்டன் விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம். கிரிக்கெட் ஆடும்போது சார் அவுட்டை எங்க டைரக்டர் அவுட்டை ஒத்துக்க மாட்டாரு. போய் விளையாடுவோம், கிரிக்கெட் ஆடுவோம், செம்ம ஜாலி பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். எங்களுக்கும் அப்போ தானே கோவத்தில் தீர்த்து, எங்க கோவத்தை நாங்கள் அப்போ தான் தீர்த்துப்போம். அவர் அவுட் ஆக்குறது, அவரை சட்டில் அவரை தோக்கடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 40 நிமிஷத்துக்கு அப்புறம் உண்மைலாம் அப்படியே கொப்பளிச்சுட்டு இல்லை
அதுவும் சட்டில் ஆடும்போது நான்லாம் தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டேரக்டர் சந்தோஷம் இருக்கு பாருங்க. ஐயோ ஐயோ, சார் நீங்க அவ்வளவு பேசுவீங்க சார் வாயி. ஒரு பாயிண்ட் எடுத்து என்ன பேசுவீங்க நீங்க. அதே மாதிரி டேரக்டர் தோந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களாம் அமைதியாக இருக்காங்க, நான் மட்டும் கத்துறேன். சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு மாமன்னன் ரிலீஸ்க்கு அப்புறம் கூட நீங்கள் ஃபேன்ஸ் மீட்டுக்கு வந்த பசங்களில் கூட நிறைய பேர் கேட்டது, மாரி செல்வராஜ் அவர்கிட்ட ஏடியா சேரணும்னா என்னென்ன பண்ணணும், எப்படி போய் அப்ரோச் பண்ணணும், எங்களுக்குள்ளே என்னென்ன குவாலிட்டி வளர்த்துக்கணும்னு. ஸோ எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும்ல, நாங்கள் போய் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். யார்கிட்ட வந்து ரொம்ப அதில் ஒரு சுவாரஸ்யமான கதை, நான் போய் சேர்ந்ததே ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு ஏடியா நான் போய் சேர்ந்தேன்னா யார்கிட்ட அந்த கதை இருக்குது? ஆக்சுவலாக சேலத்தில் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னான், எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தானே மாரி செல்வராஜ் ஆஃபீஸ் போட்டிருக்காரு, எங்கள் அப்பா தான் பெயிண்ட் அடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு வாரம் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டே இருப்பேன். அப்படி ஒரு நாள் போயிட்டு வரும்போது எனக்கு தெரிஞ்சது அங்கே சரி நிஜமாக ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வள்ளியை நான் பார்த்துட்டு ரெஸ்யூம் கொடுத்தேன். போய் சரி நார்மலாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானே கையில் எழுதி அதை லேமினேட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் ஒரு அடுத்த நாளே கூப்பிட்டாரு, அந்த ஒர்க் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணேன்னு பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஒர்க் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் ஒர்க் பண்ணவும் அப்படி எடுத்துக்கிட்டேன். இவன் தப்பு பண்ணுவான், கொஞ்சம் துருன்னு இருப்பான், இருந்தாலும் அவனுக்கு மட்டும் ஒரு மன்னிப்பு, போடா சரி போடா. யார் அந்த செல்ல புள்ள அந்த டீமில்? செல்ல பிள்ளைக்கு ஆல்ரெடி மைக் தனியாவே இருக்கு. அவ்வளோ செல்ல கொஞ்சம் என்ன நடக்கும் அப்ப எப்படி இப்ப இதே விஷயம் வந்து இப்ப வள்ளி என்ன பண்றாரு, நீங்க பண்றீங்க, அது என்ன ஒரு ஆப்போசிட் விஷயம் நடக்கும்? நீங்க சொல்லுங்க. அப்படி ஒரு சம்பவம் வச்சா நான் பக்கத்தில் இருக்க மாட்டேன், டேரக்டர் பக்கத்தில் இருக்க மாட்டேன், டேரக்டர் பக்கத்தில் இருப்பான். இல்லை ஏதாவது சொல்லணும்னா வந்து என்னதான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆமாம். அண்ட் முத்தார் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்ந்துருக்கீங்க, மாமன்னனில் நீங்களும் இருக்கீங்கல்ல. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா இப்போ இவங்களோட கம்ஃபர்ட் லெவல் ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் வந்து தொடர்ந்து 3 படம் ஒர்க் பண்ணுறவங்க, சில பேர் ரொம்ப இயல்பாக, இப்போ அண்ணன் வந்து இப்போ ஒரு படம்னாலும் ரொம்ப இயல்பாக பேசுகிறேன். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப அடக்கமான பையனாக இருக்கீங்க, இன்டர்வியூ ஆரம்பித்து 15 நிமிஷம் ஆனாலும் மைக்கை வாங்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் எப்படி அந்த டைரக்டர் சார் கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு தயக்கம் இருக்குமா, இல்லை செட்டில் எப்படி இருப்பீங்க? ஃபஸ்ட்டு எனக்கு வந்து உள்ள எல்லாத்தையும் பேசுறதுக்கு ரொம்ப தயக்கமாக தான் இருந்துச்சு. ஒருத்தன்ட்ட எப்படி பேசணும், ராகிங்லாம் உண்டா? அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு கேட்குறதுக்கு பயமாக இருக்கும், இது எப்படி பண்ணணும். கண்டிப்பாக இருக்கும். எல்லாரும் 2 படம் 3 படம் ஒர்க் பண்ணிட்டாங்க, நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வந்திருக்கோம், எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட்டு படம் நம்ம வேலை பார்க்குறோம், அப்புறம் தான் ஒன்று ஒன்றா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க ராகுல்ண்ண அரவிந்தன் எல்லாருமே, டேய் இதனாலும் தெரியலனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோ, தெரியாமல் மட்டும் இருக்காத, ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று நீ கற்றுக்கிட்டு தான் இருக்க, உனக்கே தெரியாது அப்படிங்கிறத அவங்க வந்து டெய்லி தினம் சொல்லுவாங்க எங்களுக்கு, இது எப்படி பண்ணணும் இது எப்படி பண்ணணும், தெரியலன்ட்டு தயங்கி மட்டும் ஒருபோது நின்றாத, நீ தயங்கி நின்றுன்னு அப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்புறம் டைரக்டர்ட்டுமே நாங்கள் பேசும்போது அவர் எந்த கொஸ்டின் கேட்டாலும் வாயிலேருந்து எனக்கு எந்த பதிலுமே வராது. ஐயோ, ஆமாம், எந்த பதிலுமே வராது. என்ன சொல்லுவார் அவர்? என்ன சொல்லுவாரு அவர் பேசுறாரு, வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்க அந்த ரயிலெல்லாம் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாரா? எப்படா எல்லாரும் இப்படியே வரீங்க, ஊமையாவே இருந்தீங்கன்னா என்னடா ஒன்று ஏதாச்சும் பேசுங்கடா. ஏன்னா இப்போ இந்த படத்தோட இன்டர்வியூல சொல்லும் போது நிறைய ஷார்ட்ஸ் எடுத்தோம், 50 டேக் போச்சு, 60 டேக் போச்சு. 60 டேக் போயிட்டு அடுத்த நாள் திரும்ப வந்து அதே எடுக்கும் போது அப்போ ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருப்பாங்களா? உங்களுக்கு அதோட இது புரியும் இல்லை, அதுதான் நீங்கள் ஒன்று, ஆக்டர்ஸ்லாம் டயர்டாக மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேரக்டர் பார்த்துப்பாரு. நீங்கள் 150 டேக் போனாலுமே டேரக்டர் வந்து கரெக்டாக பார்த்து என்ன பண்ணுவார்? இல்லை, உதய் சாருமே வந்து ஆரம்பத்தில் தான் சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் மட்டும்தான் உதய் சார்லாம் அப்படி, அதுக்கப்புறமா பயங்கர பிக்சர். நீங்கள் படத்துலேயே ஹைலைட்டாக ஒரு சீன் சொல்கிறீங்கல்ல, அந்த சீனுக்கு மட்டும்தான் அது நடந்துச்சு, வேறு எந்த சீனுக்குமே அது நடக்கலை. ஏன்னா நீங்கள் படத்தில் ஏன் அதை ஹைலைட்டாக சொல்கிறீங்க, ஒரு இம்பாக்ட் அது இருக்குல்ல உங்களுக்கு, அதுதான் டேரக்ட் டெவலப் பண்ணிட்டே இருக்காரு. ஸ்கிரிப்டில் அது அப்படி இருக்காது, அது அப்படியோ அது ஒரு பாயிண்டில் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபைட்டாக மாறிடும். அவங்க ஸ்பாட்டில் தான் அதுக்கு ரீக்ரியேட் பண்ணுறாரு. மாறும்போது சில விஷயங்கள், இப்போ ஃபகத் சார் வந்து டேக் எடுத்துகிட்டு அடுத்த நாள் நான் வேறு ஒன்று பண்ணுறேன்னு சொன்னார்னா, அவர் எதை அந்த வேறு ஒன்று பண்ணாரோ அடுத்த நாள் ஒரே ஷாட் தான் அது. ஆனால் அந்த ஷாட்டுக்கு தான் கிளாப்ஸு, அந்த ஷாட்டுக்கு அவ்வளோ கிளாப்ஸு. ரஹ்மான் சார் மியூசிக்கும் அதுக்கு காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவர் அடுத்த நாள் நான் காலையில் வந்து அதை பண்ணுற மாதிரின்னு சொன்ன ஒரு ஷாட்டு வந்து அவ்வளோ கிளாப்ஸு. நான் எதுவும் இப்போ சொல்ல விரும்பல, சொல்கிறேன். பட் ரீடேக் அடுத்த ஒரே ஒரு நாள் தான், ஒரு எடுத்த சீனை அடுத்த நாள் திருப்பி எடுத்தோம்னா ஒரு ஷாட்டை திருப்பி எடுத்தோம். அந்த ஷாட் அவர் ஃபர்ஸ்ட் சாரே சொல்லிது, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்னு தோணுது, லைட்டு போயிடுச்சு, அதனால் அடுத்த நாள் காலையில் அதை ஃபஸ்ட்டு ஒரு ஷாட்டை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கண்டினியூஷன் தான், ரிப்பீட்டேஷனாக. இன்றைக்கி எடுத்த சீனை அடுத்த நாள் நாங்கள் எடுத்ததே கிடையாது. அண்ட் மாமன்னனை தாண்டி வந்து இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும்ல,
இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஏடியாக இருக்கும், அடுத்து நம்ம ஒரு படம் பண்ணணும்னு. ஏன்னா இப்போ ராம் சார் கிட்ட இருந்து வந்ததால தான் மாரி செல்வராஜ் அவருடைய சிந்தனையும் எண்ண ஓட்டங்களும் இந்த போல இருக்குன்றது ஒரு ஆணித்தரமாக எல்லாருமே நம்புறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற படங்களும் கண்டிப்பாக மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து அவர் ஒரு பாதை அந்த பாதையில் தான் இருக்குமா, இல்லை ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்குப்பா, நான் அவர்கிட்ட இருந்து விஷயத்தை கற்றுக்குறேன், ஆனால் என் ஸ்டைலில் தான் என் படங்கள் இருக்கும், அப்படி தான் உங்களோட ஐடியாஸ் இருக்கா எப்படி? அப்படிதான் ஒருத்தருக்கும் ஒரு லைஃப் இருக்குல்ல. இப்போ எங்கள் டைரக்டருக்கு வந்து வேற ஒரு லைஃப் இருக்குது. அவருக்கு வந்து அவர் ஃபுல்லாக எவ்வளோ அவரோட பெயினை தான் வந்து அவர் படங்களில் சொல்லிகிட்டே வராரு. இப்போ எல்லாருக்குமே வந்து வேறு வேறு லைஃப் இருக்குது, எல்லாருமே வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவர்கிட்டேருந்து டெக்னிக் எப்படி ஃபிலிம் மேக்கிங் லாங்குவேஜாக அவர் வேற ஒன்று பண்ணுவார். அது வந்து எங்கள் ஒருத்தருக்கும் தனித்துவமாக அது வேறு மாதிரி இருக்கும். உங்களில் யாருக்கு வந்து பயங்கர காமெடியாக ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை? அப்படியாண்ணே? என்ன மாதிரிண்ணே? ஆளே வந்து அந்த படம் எடுத்து ஆகணும். அதாவது எங்க டைரக்டர் ஒரு படம் எடுப்பாரு, அது முன்னாடி எங்க அண்ணன் எடுப்பாரா இல்ல அது டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாராங்கிறது இப்போ ஒரு பெரிய ஒரு போட்டியா ஒரு போயிட்டு இருக்கு. டைரக்டர் செம ஃபன் பண்ணுவாரு. நீங்க பரியர் மர்மல்ல பாத்தீங்கன்னா சட்டிலா இருக்கும் காமெடி, கர்ணன்லயும் சட்டிலா இருக்கும் காமெடி. ஆனா என்ன நாங்க அவருக்கு ஆரம்பிக்கல, அது அந்த குறைக்கு அண்ணன் தான் தீர்த்து வைப்பாரு. உங்களுக்கு அந்த ட்ரீட் எல்லாமே வாழையில இருக்கும். வாழையில நல்ல காமெடி இதுவும் நிறைய இல்லை, வாழை நீங்கள் பாருங்க, வாழையில வந்து டைரக்டர் யார் அப்படின்னு வாழையில இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் தாண்டி வந்து அந்த ஒரு பெருமை இருக்கும்ல, இவர் என்னோட டேரக்டரியா, இவர்கிட்ட நான் அசிஸ்டண்டாக இருக்குது, நான் பெருமைப்படுறேன், அந்த ஒரு பெருமையோட இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆடியோ லான்ச் அப்போ எல்லாருமே கீழே நின்றுட்டு இருந்தோம். ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே நின்றுட்டு இருக்கோம், அந்த ஸ்டேஜை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கோம். மேலே ஏறின உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை என் அசிஸ்டன்ஸை மேலே கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தார். அந்த டைமில் அப்பா எப்படி ரொம்ப பெருமையாக இருந்தது. இது ஒன்று போதும், நான் நமக்கு இன்றைக்குமே விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பிடுச்சா? ஓகே, ஆனால் உங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு எவ்வளோ அது ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை, ஒரு கர்வம்? பழைய காலத்துலன்னு சொல்லுவேன். என்னுடைய குரு பழைய காலத்துலேருந்து வானே, கொஞ்ச நேரம் பேசுவேன் வானே, இப்போதான் ஃப்ளோ வருது. அந்த கேள்வி இன்னொரு வாட்டி கேளுங்க, என் டேரக்டர் என்ன வாட்டி அது கேள்வி சொல்லுங்க சார். இல்லை அவருக்கு தெரியும், சொல்லு தெரியும்ல. உங்களுக்கு வந்து ஒரு பெருமை இருக்கும்ல, மாரி செல்வராஜோட அசிஸ்டன்ட் நானு, என்னோட குருநாதர் அவரு, அந்த ஒரு பெருமை எப்படி இருக்கு? இல்லை, நான் சொல்லணும்னா நான் இவர்கிட்ட ஒர்க் பண்ணுன்ட்டு நான் கனவுல கூட நினச்சதில்லை. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பரியர் மர்மல் ரிலீஸ் ஆகுது. அப்போ நான் அன்றைக்கி செகண்ட் ஷோ திருநெல்வேலியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 10 பேர் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்படி படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத எங்களோட ஃபஸ்ட் தாட் இருந்துச்சு. அப்போது அதுக்கு முன்னாடி எனக்கு சினிமாஸை கொஞ்சம் இருந்தது. படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம இவர்கிட்ட போய் ஒர்க் பண்ண மாட்டோமா அப்படின்ட்டு ஒரு அப்போவுமே எனக்கு ஏக்கம் வந்துருச்சு. பரியர் மர்மல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நானும் கொஞ்ச நாள் இருந்து ப்ரொவைட் பண்ணுறேன். வீட்டில் சொல்கிறேன், வீட்டில் வேண்டாங்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறேன், வேண்டாங்கிறாங்க. கடைசி வரைக்கும் நான் வாழைப்படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட எங்கள் வீட்டில் வந்து நீ படிக்க போயிரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் இருந்துச்சு. வாழையில தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். வாழையில் ஒர்க் பண்ணி இது மாமனோட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து ஜாயின் ஆகிட்டு. அப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்கிட்டே என்னை படிக்க போயிடுறா அப்படிங்காங்க. நான் இல்லை, முடியாது, எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் எப்படியாவது தக்க வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு தான், எப்படியாவது நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் ஒரு கான்செப்ட் மட்டும் தான் இருந்துச்சு, என்னன்னாலும் சரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லோரும் எனக்கு சொல்லி கொடுத்தது இருக்குது. எல்லாருமே இன்க்ளூட் இங்கே இருக்கிற எங்கள் டீம் மெம்பர்ஸு எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக, இப்போ கூட எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க. எங்கள் சாரும் அதுக்கு மேலே சப்போர்ட்டாக இருக்காரு. இல்லை, ஒருத்தருக்கும் ஒரு படம் பண்ணணும்னு ஆசை இல்லை. ஸோ உங்களுக்கு அது மாதிரி என்ன படம் பண்ணணும்னு ஆசை? எல்லாருக்குமே தனித்தனியாக இருக்குல்ல என்னன்றீங்களா, அந்த மாதிரி தான் போவோம். நாங்கள் அவர்கிட்ட இருந்து மேக்ஸிமம் கற்றுக்கிறது என்னென்னா, அந்த ஷார்ட்டில் ஆர்டிஸ்ட்டை தவிர்த்து அதுக்கு பின்னாடி இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நடிக்கும். எங்கள் இதில் ஒரு சின்ன சின்ன விஷயமே அந்த ஒரு சொல்லவேன்னு சொல்லுவாங்க, அது படுத்திருந்தா அப்படி எங்கடா வைப்பாங்க, அது நிறுத்தி தானே வைப்பாங்கன்னு சொல்லி அதை முதற்கொண்டு செக் பண்ணி நிறுத்தி இது பண்ணுவார். அதுதான் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறையா கற்றுக்குறோம். எல்லாருமே அவங்கவுங்க கதையை தான் சொல்ல வந்திருக்கோம். ஸோ அவரோட பாதையை சூஸ் பண்ணுறோம், அவரோட ஸ்டைலை சூஸ் பண்ணுறோங்கிறது வேறு. பட் என்னென்னா தவறான படங்கள் வராது. இந்த பட்டறையிலேருந்து வெளியே வர்ற மாணவர்கள்ட்டேருந்து ஒரு நேரமாக மாணவர்களாக இருந்து வெளியே வர்றவங்கள்ட்ட இருந்து தவறான படங்கள் வராது. எப்படி மாரி செல்வராஜை வந்து அவர் ஒரு இவ்வளோ காத்திரமாக எங்களால் சமூக நீதி பேச முடியுமா, இவ்வளோ காத்திரமான விஷயங்கள் எங்களால் சொல்ல முடியுமாங்கிறது எங்களுக்கு இன்னும் தெரியாது. இப்போது எங்கள்கிட்ட கதை இருக்குது, அந்த கதை எவ்வளோ கோருது என்ன விஷயங்கிறது நாங்கள் எழுதும்போதும் நாங்கள் எடுக்கும்போது தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும், இங்கேருந்து வெளியே போகிறவன் தவறான படத்தை வந்து வெளியே கொடுக்க மாட்டான். கண்டிப்பாக இந்த நேர்காணல் வந்து ரொம்ப ஒரு நிறைவான நேர்காணலாக இருந்துச்சு. என்ன காரணம்னா,
படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து வந்து இது நிறைய விதமான ஒரு முரணா கூட பேசிட்டு இருந்தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த நேர்காணல் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு பதிலா இருக்கும். ஏன்னா நீங்க வரைக்கும் ஷூட்டிங்ஸ் பண்ணல, பேட்மிண்டன் கதையில இருந்து கிரிக்கெட் கதையில இருந்து ஷூட்டிங்ஸ் பண்றது வந்து எல்லாம் கலந்த ஒரு எமோஷன்ஸா இருக்கு. ஸோ அதனாலதான் உங்களுக்கு அந்த ஒரு எங்களோட டேரக்டர்ன்ற ஒரு பெருமையா சொல்றீங்கன்னா அதுக்கு அதுவும் முக்கியமான காரணம். ஸோ கண்டிப்பா வந்து இதோட நிற்காது. அடுத்து நீங்க வாழை பத்தி பேசும்போதே அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அடுத்து அந்த படத்துல என்ன வச்சிருக்க போறீங்கன்னு. ஸோ மீண்டும் எனக்கு தெரிஞ்ச அடுத்த இன்டர்வியூல மாறி அவர்களையும் கூட வச்சுட்டு நீங்க எல்லாரும் இது மாதிரி பேசணும்னு ஆசைப்படுறோம். ஸோ உங்க நேரத்துக்கு மிக நன்றி எல்லாருக்கும். நன்றி. பல்லாவரம் ஃபோக்கஸ் மென்ஸ்வேர் இப்போது மேடவாக்கத்திலும் ஓப்பனிங் ஆஃபர் டி-ஷர்ட் வெறும் 19, ஷர்ட்ஸ் 79 மற்றும் அனைத்து ஆடைகளும் 799 கிடைக்கும்.